குடும்பத்தில் இருக்க ஒரு சில ஃபேமிலி நிற்கிறாங்க. அதே மாதிரி எங்களோட அம்மாக்கள் வந்துருக்காங்க மட்டக்களப்புல இருந்து. அப்பா நிற்கிறார் வித்தியாசமாக வந்து இன்றைய தினம் பர்த்டே கொண்டாடப்போ அணுவா பிள்ளையார்கள் வந்து இருந்த கஷ்டங்கள் வந்து பல விதம். இப்போ வந்து நிறைய மாற்றங்கள் அது இந்த 15 இந்த குடும்பம் விசேஷமாக நீர் அறிந்து கொள்வதற்கான கண்களை நீர் திறந்திருக்கிறீரப்பா. நீர் ஒளியான தேவன், இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லியிருக்கிறப்பா. அடுத்த வருஷம் நல்லா வளர்ந்து நல்லா படிப்புல முன்னேறி நல்லா சாப்பிடுவோம். எதிர்பார்த்து நீங்கள் அப்படி ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் நடக்கும் உண்டு இல்லை என்ன சொன்னவங்க அம்மா? இது என்ன மாதிரி பிளான் ஆக்கினி? மணப்பெண்ணுக்கு பக்கத்தில் ஒரு 6 பேர் நிற்பாங்களா? ரைட், ஓகே. வந்து அண்ணா ஆசைப்பட்டாரு பிள்ளைகள் நிற்கணும்னு சொல்லி. பிள்ளையாக்கள் வந்து கல்யாணத்துக்கு வந்து காலையிலே ஏர்லியாக வந்து வரணும். சரியோ? கருங்க கடை கிஃப்ட் தாப்பா. அனைவருக்கும் வணக்கம், நான் கவிதாஸ். ஓகே, இப்போ அதாவது என்ன சொல்கிறேன், அனைவருக்கும் வணக்கம்னு சொல்லி வீடியோ தொடங்குறது வந்து ஒரு ஆசையாக இருக்குது. ஏன்னா நான் வந்து வீடியோக்கள் போடுறது அது வந்து என்ன சொல்கிறது, தொடக்கம் முடிவு இல்லாமல் வந்து ஸ்டார்ட் ஆகி போய் கொண்டிருந்தது. இன்றைய தினம் வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லலாம். நேற்றைய தினம் வந்து பார்த்துருப்பீங்க, வந்து அண்ணாட கல்யாணம் சம்பந்தமான வீடியோ, அதாவது முதலாவது அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். கல்யாண கார்டு வந்து நாங்கள் வந்து ஓப்பன் பண்ணி அதை வந்து ஒரு சில எங்களோட அதாவது அண்ணாக்களோட சொந்த உறவுகள் அப்படியானவங்களுக்கு வந்து நாங்கள் நேற்றைய தினம் வந்து காட்டெல்லாம் வந்து கொடுத்துருந்தோம். அதே மாதிரி இன்றைய தினம் வந்து வித்தியாசமான ஒரு காணொளி அப்படின்னு சொல்லலாம். வித்தியாசம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்னென்னு யோசிப்பீங்க, அதாவது இப்போ வந்து என்ன கல்யாண பேச்சு தான் வந்து போய்கொண்டிருக்குது. அதுக்கிடையிலேயும் வந்து இன்றைய தினம் ஒரு நீங்கள் வந்து என்ன சொல்கிற எதிர்பார்க்காத ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லலாம். இன்றைய தினம் ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு. எங்களோட வீட்டிலேயே வந்து ஒரு ஃபேமிலி ஒன்று வந்து வராங்க. அவங்களோட சேர்ந்து இன்றைய தினம் ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு ஒன்று வந்து இன்றைய தினம் வந்து நடக்க போகுது. அதை வந்து நாங்கள் வந்து வளமையாக வந்து எதிர்பார்த்து செய்கிற ஒரு விஷயம். ஆனால் இன்றைய தினம் வந்து காலையிலையுமே வந்து காய்ச்சிருவோம். இவங்க வந்து வராங்க, என்ன மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பிளானாக வந்து நாங்கள் போட்டு திருந்தினாங்க. அப்போ திடீரென்ன மாதிரி இப்போ வந்து அண்ணா வந்து வீட்டை இல்லை, அவர் வந்து யாழ்ப்பாணம் போயிட்டார் ஒரு சில வேலைகளால். அப்போ இன்றைய தினம் வந்து அண்ணா வந்து என்ன கால் பண்ணி சொல்லியிருந்தார், தம்பி இன்றைக்கு வந்து இவங்க வராங்க, இவங்கள வந்து நல்ல மாதிரி ஒரு வரவேற்பு ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போ நீங்கள் வந்து யோசிப்பீங்க, ஆறுடா இன்றைய தினம் வந்து வீட்டை வராங்க அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸாக இருக்க போகுது. கல்யாணம் சம்பந்தமான ஒரு கதைகள் போய்கொண்டிருக்கிற டைமில் ஒரு ஃபேமிலி வராங்க அப்படின்னு சொன்னால் அதை வந்து நீங்கள் நிறைய வந்து யோசிப்பீங்க. அந்த வகையில் வந்து நீங்களும் யோசிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நாங்களும் வந்து இன்றைய தினம் வந்து ஒரு காணொளி ஒன்று கூட அப்புறம் அதுவும் வந்து எங்களோட குடும்பங்களோட சேர்ந்து யார் நிற்பாங்க அப்படின்னு சொல்லி தெரியலை. காரணம் என்னென்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் எங்களோட அக்காக்கள் நிற்காங்க, அதாவது அணுவக்கா, ஷாருவக்கா, புவியண்ணாக்கள் அப்படி வந்து எல்லாருமே வந்து நிற்காங்க. அவங்கள நின்றா இந்த ஒரு விஷயம் வந்து இன்னும் சிறப்பாக வந்து இருக்கும். அவங்களுமே வந்து ஒரு ஆர்வத்தோடு இருக்காங்க, யார் வராங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுமே ஒரு ஆர்வத்தோடு இருக்காங்க. அந்த வகையில் வந்து இன்றைய தினம் ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வு ஒன்று வந்து இங்கே வந்து நடக்க போகுது. அது என்னன்றதை வந்து நான் வந்து சொன்னால் அது வந்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருக்காது. அப்படின்ற ஒரு காரணத்துக்காக வந்து நான் வந்து இப்போ வந்து சைலண்ட் கீப் பண்ணி கொள்கிறேன், அதாவது வந்து சைலண்டாக இருக்கேன். இப்போ வந்து அது என்ன நிகழ்வு, என்னென்ன மாதிரி வந்து நடக்க போகுது அப்படின்ற ஒரு சில விஷயத்தில் வந்து நாங்கள் வந்து எங்களோட வீடியோ மூலம் நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து காட்டுவோம், என்ன விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி. அவங்களோட முகம் காட்டுவோமா இல்லையா அப்படின்னு கூட நீங்கள் யோசிப்பீங்க. ஆனால் வந்து நாங்கள் காட்டுவோம். அது யாருன்றது வந்து இப்போ வரைக்கும் உங்களோட மைண்டில் வந்து ஓடிட்டுருக்கோம். நாங்கள் வந்து காட்டுறோம் யார் எவர் அப்படின்னு சொல்லி. அந்த வகையில் வந்து இன்றைய தினம் அவங்கள வரவேற்கும் வந்து ஒரு சின்ன நிகழ்வு ஒன்று நடக்க போகுது. அது வந்து என்ன நிகழ்வு ஒன்று சொன்னால் என்ன சொல்கிறது,
இந்திஷில் வந்து சம் டைம் வந்து பார்த்துருக்கலாம். அதால் வந்து நான் இப்போ வந்து நிறைய வந்து கதைச்சு கொள்ளலாத நிலைமை. அப்போ வந்து அதால் வந்து நான் நிறைய விஷயம் கதைக்காமல் இப்போ வந்து அண்ணாவும் வந்து கொண்டிருக்கிறார். அவங்கள வரவேற்கும் முகமாக வந்து நான் ஒரு சில விஷயங்கள் வந்து நான் இப்போ கடைக்கு போய் வேண்ட வேண்டி இருக்குது. அதெல்லாம் வந்து ஆர்டர் பண்ணியாச்சு. அதில் நாங்கள் போயிட்டு எடுத்துகிட்டு வந்தால் ஓகே. அந்த வேலை நாங்கள் இப்போ வந்து இந்த சாமானெல்லாம் எடுத்து எல்லாத்தையும் வந்து ஒரு இடத்துல வந்து வச்சு அவங்க வரும்போது அவங்களுக்கான ஒரு வாழ்த்தை சொல்லி நாங்கள் வந்து வரவேற்று அவங்களுக்கு ஒரு சில நிகழ்வு வந்து இன்றைய தினம் நடக்க போகுது. அதெல்லாம் வந்து நாங்கள் இன்றைய தினம் வீடியோவில் பார்க்க போகிறோம். அதெல்லாம் பார்க்குறதுக்கு முதல் எங்களுடைய சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு ஒரு அண்ணாவை கோல் ஆகினி எது கோல் அடித்த மாதிரி மெசேஜ் போட்ட மாதிரி கொஞ்சம் அந்த பூக்கண்டுகள் சாமான் கொஞ்சம் ஏற்றுட்டு நிற்கும் பாரம் அப்படின்னு சொல்லி சொன்னவர். நான் நினைக்கிறேன் வந்து வருவாங்க அப்படின்னு சொல்லி அதில் வந்து பாடுறா கோல் அடிச்சு ஆன்சர் பண்ண ஆளுன்னு அவள் கொஞ்சம் விஷயம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பூச்சாடியல் அது இது எடுத்துட்டு நிற்கிறதால பாப்போம் என்ன மாதிரி இருந்து. ஹலோ ஓமண்ணா டீம் வந்து வந்துட்டாங்க. என்ன மாதிரி என்ன செய்வோம்? ஆர்டர் பண்ணது என்ன விளக்கம் போனா சரியோ? ஒரு 5 நிமிஷம் கழிச்சு போவோம். 5 நிமிஷம் கழிச்சு போனா ஓகே. காசு என்ன மாதிரி? காசு உங்க வாக்கலாம் இல்லையே, நீ அக்கௌண்ட் நம்பருக்கு நான் போட்டு விடுறேன். சரி ஓகே. அப்போ நான் சொல்லி போட்டு வேற என்ன அது மட்டும்தானோ கேக் மட்டும்தானோ வேற எதுவும்? கேக்கும் அந்த இது பரதெல்லாம் பண்ணிட்டு போவோம். சரி ஓகே. எதால வரையல் நான் இங்க நோ லிமிட் அடிக்கிறேன். இந்த மாதிரி அப்புறம் டீம் வந்துட்டு இருப்பாங்க. சரி ஓகே. அப்போ நான் வந்து இந்த சாமானெல்லாம் எடுத்து வைக்கேன். சரி ஓகே ஓகே சரி ரைட். அப்போ அண்ணா வந்து அவங்கள வரவேற்கிறதுக்காக ஒரு சில சாமான் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கார். அதெல்லாம் வந்து நாங்கள் எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டு அண்ணாவும் வந்ததுக்கு பிறகு நாங்கள் வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். அதாவது அண்ணா எஃப்னா இருந்து வாரது அப்படின்னு சொன்னால் எப்படியும் 45 ஒரு 3/4 மணித்தேலாம் 1 மணித்தேலாம் பார்க்கலாம். இனி தான் வழி கூட போகிறாங்களாம். அப்போ அந்த அண்ணாவும் வந்ததுக்கு பிறகு நாங்கள் என்ன விஷயம், அதாவது யாரை நாங்கள் வந்து வரவேற்க போகிறோம், என்ன செலிப்ரேஷன் நடக்க போகுது அப்படின்ற ஒரு சில விஷயத்தை வந்து நாங்கள் வந்து பார்ப்போம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அண்ணா 1 மணித்தேலாம் ஆமாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஒரு நிகழ்வுக்கு வந்து எல்லாருமே வந்து நின்றுவாங்க. ஆனால் கொஞ்சம் டிலே ஆகுன்றதால இவன்ட விளையாட்டில் பாருங்கள் பொக்குன்னுட இவன்ட 1 2 3 அம்மா இவனை வச்சுட்டு நிற்கல. அதால் அணுவக்காக்கள் வந்து போப்புறாங்க. அதால் ஷாருவக்கா மட்டும்தான் நிற்பான் அந்த நிகழ்வுக்கு. அதால் ஒன்பது ஆகும் என்ன 10 மணியா அதுதான் என்ன செய்ய அப்படி அங்கே போய் வீட்டு ஒரு ஜீவன் காத்திருக்குது எனக்கு. இப்போ அதால் அணுவக்கா போப்புறா. இப்போ ஷாருவக்கா தான் இந்த நிகழ்வில் வந்து கலந்து கொள்ளப்புறா. அப்போ அதுக்கான ஒரு அப்டேட், அதாவது அக்கா வந்து போப்புறான்றதுக்காக நான் இப்போ எடுத்து உண்டு துடுதுடுப்பை பாருங்க. அதான் பார்த்தீங்களா, இப்போ இதுக்காகவே இப்போ இவரை அனுப்பணும். இங்கே வாரா 1 2 3 வாரா ரைட் 1 1 சொல்லு அதான் உங்க 1 2 3 ரைடா அணுவா பாய் 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 அம்மாடா சரியா ரைட் ஓகே. அப்போ அணுவா போயிட்டு வாங்க. சரி ஓகே ஏஞ்சுமா வாங்க. யார் இவர் பள்ளிக்கூடம் போகிறாரோ இவருமோ? உண்மையா? அதுதானிராப்பா மண்டாய். இப்போ வந்து அப்படித்தான் நடக்கு. ஒரு வயதில் ஒன்று சேர்க்கான் ஸ்கூலுக்கு. குதிக்க போகிறேன் நாம். ஓ ஓ அப்பா இல்லை சரி ஓகேயா பாவம். ஓகே. அதாவது இப்போ நாங்கள் வந்து அதாவது அவங்க வாரதை முன்னிட்டு நாங்கள் இப்போ வந்து ஒரு கேக் கட்டிங் கொண்டு செய்கிற பிளானில் நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம்.
அதாவது என்ன சொல்கிறது உண்மையிலேயே வந்து ஒரு நாங்கள் கூட எதிர்பார்க்கல எப்படி ஒரு நிகழ்வு வந்து இன்றைக்கு இங்கே நடக்க போக வேண்டியது ஏன்னா அதான் சொல்கிறேன் அது ஒரு சர்ப்ரைஸ் தானே சர்ப்ரைஸ் ஆனால் இந்த வீடியோ பார்த்துருவாங்க அதான் யோசனையாக விளங்கோ அப்போ வந்து சந்தோஷமாக நாங்கள் அவங்களையும் வந்து வரவேற்று அவங்களுக்குரிய ஒரு வரவேற்பு வந்து நாங்கள் கேக்கு மூணு கட் பண்ணி வந்து செய்ய போகிறோம் அந்த இதில் நாங்கள் இப்போ வந்து கேக் கடைக்கு வந்து போயிட்டுருக்கோம் அவங்கள அந்த செலிப்ரேட் பண்ணுறதுக்குரிய சாமான்கள் பண்ணுறதுக்காக நாங்கள் இப்போ வந்து போயிட்டுருக்கோம் அண்ணாவும் வந்து இப்போ வந்து கொண்டிருக்கிறாரு ஆள் வந்து வந்துடும் வந்த கையோட ஆட்களுக்கு வந்து ஒரு கேக் கட்டி கொண்டு வந்து ஆக்களை அந்த ஆளாத்தி எடுத்து ஆளாத்தி ஓ அந்த இது என்ன அது ரெடி பண்ணிக்காங்க வெளியில் தான் ஓ வெளியிலேருந்து தான் பாருங்க அவங்கள அந்த ஆளாத்தி எடுத்து ஆக்களை வந்து வரவேற்கிற ஒரு முகமாக தான் இந்த ஒரு நிகழ்வு வந்து நடக்க போகுது நாங்கள் இப்போ ஸ்விஸ் கேக்குக்கு வந்துட்டோம் ஆர்டர் கொடுத்த சாமான் செஞ்சு வைக்காட்டியே அப்படி இருக்கும் முக்கியமான ஆட்கள் வராங்க வடியா சிரித்து கொண்டு போ உண்மையாக வந்து இன்றைய தினம் இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கல இருந்தாலும் வந்து எங்களுக்கும் சந்தோஷம் அதே மாதிரி வார அவங்களுக்கும் வந்து சந்தோஷப்படுவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் நாங்கள் இப்போ வந்து அந்த ஒரு செலிப்ரேஷனை வந்து செய்ய போகிறோம் நீங்களே வந்து ஆச்சரியப்படுவீங்க நான் ஆடுறாது எவர் அப்படின்ற மாதிரி ஒரு ஆச்சரியம் வந்து உங்களுக்குள்ளேயே வந்து இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன் பாவம் என்ன மாதிரி வந்து இருக்க போகுது அப்படின்னு சொல்லி ஏதோ சந்தேகத்தில் போய் ஆள் வந்து ஒன்று அவளோட வேற என்னடா தரணி மெல்லிய பிள்ளை வெள்ளை பிள்ளை தரங்கினி மற்றவர்களுக்கு இது தாரணி ஓ மெல்லிய பிள்ளை தரங்கினியான் அது என்னது உனக்கு தரங்கினியா ஆடினி ஓ ஓகே அப்போ அதாவது வந்து அக்னி வந்து அந்த செலிப்ரேஷனுக்குரிய கேக் வந்து எடுத்துகிட்டு வந்து வந்துருக்கான் பாபம் என்ன மாதிரி வந்து அமையப்போகுது அப்படின்னு சொல்லி அண்ணாமே வந்து வந்துட்டுருக்கான்னு சொல்லி நினைக்கிறேன் சரியா அண்ணாடிச்சே ஹோல் ஹெல்மெட்டாங்க உனக்கும் ஆட்கள் வராங்கன்றவளோ பதட்டம் மாதிரி ஏன்னா எல்லாம் சர்ப்ரைஸ் தான் விஷயம் உனக்கு அது சர்ப்ரைஸ் எடுத்து நிற்கன்னா நீ விஷயக்கா எங்கடா அண்ணாக்கா இல்லையாப்பா கடவுளே அவங்க வார நேரத்தில் வேறு இல்லாட்டியே இப்படி இருக்கு ஜோஜி வேற சர்ப்ரைஸ் வந்து எல்லாம் இருக்குண்ணா நம்மளோட சர்ப்ரைஸில் வந்து தெரியும் தானே ஆப்பிள் எல்லாருக்கும் நம்மளோட சர்ப்ரைஸில் வந்து தெரியும் தானே நிறைய பேருக்கு அதனால் வந்து ஓகே ஒரு பொக்கே வேண்ட தான் போனவர் ஓ பொக்கே வேண்ட நான் போனேன் இன்றைய கடையில் பூட்டான் இன்றைய என்ன விளக்கம் வேண்டு தெரியாதாப்பா வரவங்களுக்கு அந்த பொக்கையை கொடுக்கலன்னு சொன்ன விஷயம் இல்லையே சரி ஏர்போர்ட்டுண்டா சரி ஏர்போர்ட்டுக்கு போகல அப்போ அதால இங்கே விளாங்க அவ்வளோதான் விஷயம் அது சரி அப்படி இருக்கலாம் நீண்ட காலம் ஒன்றுன்னு சொல்லலாம் ஓ கொஞ்சம் காலமான முறைடம் போகலானே அப்படி இருக்கலாம் அது வந்து சர்ப்ரைஸ் அது சர்ப்ரைஸ் எல்லாம் சொல்லி திருக்கலாம்ல அதால சர்ப்ரைஸ் ஊர்கொண்டு வந்துட்டுறாப்பா வீட்டு ஓகே அதாவது வந்து நான் நிறைய விஷயம் வந்து காய்ச்சிருப்போம் ஆட்கள் வராங்க அவங்கள வந்து வரவேற்க போகிறோம் கேக் கட் பண்ண போகிறோம் அப்படி இப்படி அண்ணாவும் மீது இல்லை யாழ்ப்பாணம் போயிருக்கு ஆளும் வந்து ஒன்று இருக்குது அவங்கள வந்து வரவேற்க போகிறோம் அப்படி இப்படி எல்லாம் சொல்லி காய்ச்சிருப்போம் இப்போ வந்து பிளான் எல்லாம் வந்து சேஞ்ச் ஆகிட்டு அதாவது அண்ணா வந்து வாரத்துக்கு லேட் ஆகும்னு சொல்லி இப்போ வந்து கோல் அடிச்சிருந்தார் அவங்களுமே வந்து வந்துட்டாங்க வந்து நிறைய நேரம் வந்து வெயிட் பண்ணி கொண்டிருக்காங்க அப்போ அவர் வரும் வரைக்கும் வெயிட் பண்ணுறன்றது வந்து அது சாத்தியப்படாத ஒரு விஷயம்
அதால் நான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த வந்தவங்களை வந்து நாங்கள் என்னத்துக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் இதுலேயே சொல்லுவோம் என்ன யார் என்ன அப்படின்னு என்ன சொல்கிறோம் அதான் சொல்லிவிடுவோம். அதாவது நாங்கள் எதிர்பார்த்த என்ன சொல்கிறோம் நாங்கள் ஒவ்வொரு பர்த்டேயுமே வந்து தங்கச்சியார்கள் யாராக இருந்தாலுமே வந்து நாங்கள் அதாவது ஒவ்வொரு பர்த்டேயும் சொல்லி நாங்கள் எப்போ சந்தித்தோமோ அவங்கள வந்து எப்போ நாங்கள் அவங்களோட சேர்ந்து பயணிக்க வழிபட்டோமோ அதுலேருந்து நாங்கள் வந்து தங்கச்சியாகிட்ட பர்த்டே எல்லாத்துக்குமே வந்து கேக் கட் பண்ணுறது எல்லாமே வந்து செய்கிறது. ஆனால் இந்த தடவை வந்து நாங்கள் உங்களுக்கு தெரியும் நாங்கள் நிறைய நாளாக வந்து வெளியிடங்களுக்கு வந்து போனது வந்து சரியான மாதிரி குறைவு ஃபுல்லாக வந்து வீட்டு வேலைகளோட வந்து முன்னேற்றத்தால். ஆனால் நாங்கள் வளமையாக வந்து அவங்களோட வீட்டை போயிட்டு அந்த கேக் கட்டிங் வந்து செய்கிறனாங்க. ஆனால் இன்றைய தினம் எங்களோட வீட்டையே வந்து அவங்க வந்து வந்திருக்காங்க. அதாவது அவங்களோட பர்த்டே பிள்ளையாகிட்ட அதாவது 6 பிள்ளைன்றதை நீங்கள் இப்போ கொஞ்ச நேரத்தில் பார்ப்பீங்க. எனக்கும் தெரியல, நீ சொல்லிதான் தெரியும் பர்த்டே தெரியும், எனக்கு தெரியாது. ஆனா ஒரு வருஷம் செய்யறேன்னு சொல்லி தெரியும். ஆனா நீ இப்ப தெரியும் வந்த பிறகு அதால வந்து நான் இன்றைய தினம் வந்து வித்தியாசமாக நடவோம். பர்த்டே என்ற ஆத்துக்கு அப்பால வந்து நாங்கள் இன்னும் அதாவது பிள்ளையாக்களை வந்து ஒரு சில நிகழ்வுக்கும் வந்து அழைக்கப்படுறோம். அதே மாதிரி அவங்களுக்கான ஒரு வரவேற்பு அதாவது என்ன சொல்றது திருமண கல்யாணத்துக்கு வந்து வர சொல்லி அவங்களுக்கான ஒரு அழைப்புதல் வந்து கொடுக்குறோம். காற்றுக்கு வரியா காருக்குள்ள போட்டு காட்டு அவங்களுக்கு தேவையில்லை, அவங்க வந்து நெருங்கி உறவு பண்றால வாய்ப்பீச்சால சொன்னாலும் ஓகே. அதால வந்து நாங்கள் ஒரு சில விஷயங்கள் வந்து செய்ய போகிறோம். இப்போ அந்த காலதாமம் இல்லாமல் அவங்க கணக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து எங்களுக்கும் அளவு இல்லை. அவரோட வந்து அந்த ஆட்டோக்காரன் அவங்க வந்து வெயிட் பண்ணி கொண்டிருக்கோம். அதே மாதிரி அவங்களும் வெயிட் பண்ணி கொண்டிருக்கோம். அதால் நாங்கள் இப்போ வந்து கேக்கு வந்து ஒழிச்சு வச்சுருக்கோம். ஆனால் செல்லக்கிளி என்ன போய் அவர்த்த வந்து சொல்லு கேக்கெல்லாம் அடுத்தாச்சு வந்து சொல்லி என்ன செல்ல கல்யாணம் வந்து எங்க வெளிக்கிட்டா ஆளுக்கு வெளிக்கிட்டா டென்ஷன் ஆளுக்கு செப்பரேஷன் தெரியாது ஆளுக்கு ஒருத்தர் டென்ஷன் ஆகாம நாங்கள் போய் கேக் எடுத்துட்டு ஓகே. அப்போ நாங்கள் பிளான் பண்ண எல்லாமே வந்து வேறு அண்ணாவும் பந்தத்துக்கு எல்லாரும் சேர்ந்து இந்த ஒரு கொண்டாட்டத்தை கொண்டாடணும்னு நினைச்சதை நான் பிளான் வந்து பிள்ளைச்சு நாங்களும் வெயிட் பண்ணி இருந்தோம். ஆனால் அது வந்து இன்னும் கொஞ்சம் லேட்டாக வந்தால பார்க்கத்தானே ஓரியல் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நேரம். அதால் வந்து ஒன்றும் செஞ்சு கொள்ள இல்லாது. அதில் வந்து நாங்கள் செலிப்ரேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். செல்லக்கிளி சரியா விஷயம் விஷ் பண்ண முதல் என்ன சொல்ற அவள் ஏங்கி போய் பிறந்த நாள் கேள்றா பிறந்த நாள் தான் வாழ்த்துக்கள். அவன் வந்து இப்ப நாங்க வந்தோம்மா உள்ள யோசிச்சிருக்கோம் என்னடா வந்து இவ்வளவு நேரம் திடீரான ஒருத்தர் மிஸ் பண்றானே இல்லைன்னு சொல்லி நாங்க யோசிச்சது அவளை வந்து இப்படி ஒரு இதோட செய்யலாம் வந்து எல்லாம் பிள்ளைங்க சரி விளங்கல்ல என்ன சொன்னா சரி ஓகே ஓகே எப்படி கொடுத்துட்டா சரி. அப்ப தங்கச்சி வாங்க ரசனியம்மா வாங்கோ கையில் வைக்காது புதுக்கு முடிஞ்சினியாரு 4 கூட குளிக்கிறது வந்து உங்களுக்கு 2 3 கிழமை கொடுக்காதான் ஒவ்வொரு நாளும் குளிக்கிற வேலையெல்லாம் எங்களுக்கு சரிவேடாது. பிள்ளைற பேர் என்ன ரைட் ஓகே சரியா தான் அடிச்சிக்கும். சரி வை போட்டு கொடுத்தா ஐயா அடிச்சு வச்சிருக்கான் சரியா ஓகே. அப்போ அதாவது இவ்வளவு நாளும் வந்து சொல்லி நாங்கள் தங்கச்சியாகளை சந்திச்சதுலேருந்து கேக்கெல்லாம் வந்து கட் பண்ணியிருக்கோம். அவங்களோட வீட்டை போய் எத்தனை 2 வருஷம் 3 வருஷம் கட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். மூன்றாவது வருஷம் அப்போ வந்து தங்கச்சியாகளோட 3வது வருஷம் வந்து கேக் வந்து கட் பண்ண போகிறோம். இதுக்கு முதல் கட் பண்ண கேக்கெல்லாம் நாங்கள் வந்து தங்கச்சியாகளோட வீட்டை போய் அவங்களோட வீட்டை நின்று கட் பண்ணியிருக்கோம். இன்றைய தினம் வந்து அண்ணா என்ன பிளானில் இங்கே வர சொன்னவர் கேக் கட் பண்ணுறதுக்குன்னா வர சொன்னால் நான் அண்ணா எல்லாம் போயிட்டு காரணம் என்னென்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு தெரியும் சாமான்லாம் வந்துடுறாங்கன்னு அதுகளோட கொஞ்சம் தெரியும் வார நாட்கள் வந்து தெரியும் தானே. அதால் வந்து கொஞ்சம் பிஸியாக நிற்கிறதால எதுவும் செஞ்சு கொள்ள இயலாது. அப்போ எனக்கு வந்து அண்ணா சொன்னவர் எல்லாம் ரெடி பண்ணியிருக்கு தம்பி எல்லாம் ரெடி பண்ணுங்க நான் வந்துடுவேன்னு சொல்லி நான் வரையலான்னு இல்லை இன்னும் ஒரு 1 hour டிலே ஆகுமா. இப்போ அது வரைக்கும் நீங்கள் இருக்கிறேன் சரியில்லை பாவம் அங்கிள் வந்து வெளியில் வெயிட் பண்ணுறாரு ஆட்டோக்காரங்கள். அண்ணா இல்லைன்னு சொன்னாலும் அண்ணாவோட சேர்ந்து குடும்பத்தில் இருக்க ஒரு சில ஃபேமிலி நிற்கிறாங்க. அதே மாதிரி எங்களோட அம்மாக்கள் வந்துருக்காங்க மட்டக்களப்புல இருந்து அப்பா நிற்கிறார் வித்தியாசமாக வந்து இன்றைய தினம் பர்த்டே கொண்டாடப்போ ஆனால் அண்ணா இல்லை.
பிரச்சனை இல்லை, அதெல்லாம் வந்து செய்யலாம். அண்ணா பிரான்ஸ் இருந்து கதை இல்லோ அப்போ வந்து சரி ஓகே தங்கச்சி வாங்க உள்ள. சரி அம்மா வாங்க உள்ள. சரி சரி ஓகே. அதாவது வந்து இன்றைய தினம் வந்து தங்கச்சியோட பர்த்டே. எத்தனையாவது பர்த்டே தங்கச்சி? 15வது பர்த்டே. அப்போ வந்து இவ்வளோ நாள் நாங்கள் போயிட்டு நார்மலாக கேக் கட் பண்ணி வந்துடும். இன்றைய தினம் எங்களோட அண்ணா நிற்கிறார். அப்போ அண்ணாவை கூப்பிட்டு ஒரு பிள்ளைக்கு ஒரு ஜெபத்தோட வந்து நாங்கள் பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். அண்ணா வாங்கண்ணா. வாங்க ராணியம்மா. நான் பிள்ளையோட ஆல்ரெடி காய்ச்சிருக்கிறோம். வந்து ஆண்டவரில் அன்பில் வாழ்கிற ஒரு மகளை பிறந்தான். வாழ்த்துக்கள். எத்தனாவது பிறந்தாள்? 15வது பிறந்தாள். ஓகே. இந்த பிறந்த நாளோட பிள்ளைக்கு பெரிய ஒரு மாற்றம் கொண்டு வரும். கடவுளுடைய அன்பை நீங்கள் இன்னும் அதிகமாக காண போறீர்கள். இப்போ நீங்கள் எடுக்கிற தீர்மானமான முடிவு வேணும். நிறைய இதுக்கு ஒன்று வந்த நேரத்துலேருந்து பிள்ளையோட நிறைய காய்ச்சி கொண்டு இருந்தாங்க. உதாரணத்துக்கு போயின்னா பிள்ளையார்கள் வந்து இருந்த கஷ்டங்கள் வந்து பல விதம். இப்போ வந்து நிறைய மாற்றங்கள். அதுவும் இந்த இப்போ எத்தனை 15வது பிறந்தனோட நீங்கள் இன்னும் அடுத்த மாற்றத்தை பாருங்க. 16வது சொல்ல போறீங்க. அன்றைக்கி நாங்கள் இப்போ ஜெபத்தோட தொடங்க போகிறோம். அப்போ நீங்கள் எடுக்கிற தீர்மானமான முடிவு வேணும். ஆண்டவருக்கு முதலாவது நேரத்தை கொடுத்து நீங்கள் நேரம் அம்மாவோடையோ சரி அப்பாவோடையோ சரி அதுக்காக முன்னம் கடவுளோட போய் நீங்கள் பேசுங்க. உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற எல்லாத்தையும் பேசுங்க. அப்படி எல்லாம் உங்களுடைய அம்மா உங்களோட போய் பேச போகிறா, அவங்களுடைய சகோதரன் அப்படி உங்களோட பேச போகிறா. முதலாவது கடவுளோட பேசுங்க வேணும். பெரிய பெரிய மாற்றங்கள் எல்லாம் வரும். அப்போ பிள்ளையும் ஒரு ஆர்வமாக நம்ம கடவுள் அவ ஏற்கனவே சேர்ச்சிக்கிறான் போகிறோம். அவளுக்கு ஒரு ஆர்வம் இருக்கிறது. அப்போங்கட மகள் அவளோட காய்ச்சி அப்புறம் சொல்லி போட்டு தான் ஒரு பாட்டு பாட போகணும். சரி ஓகே எடுங்க பாட்டு பாட்டு பாடுங்க. எல்லாம் சைலண்ட். அம்மா வாடி பண்ணி வாடி கேட்டியா புள்ள? அடுத்த பிறந்த நாள் அக்காவே பாடு. என்ன நீங்க பாடு இல்லை? என்ன பாட்டு படிச்சு ஆசிரியலியும் என்னை சக்கத்தில் அவை இந்த நிலநிரப்பும் அவை இந்த நிலநிரப்பும் உத்து தண்ணீரே ஆவியே ஜீவனிலேயே என்னில் பொங்கி பொங்கிவே. சரி ஓகே. நல்ல பிறந்தநாளுக்காக பிள்ளை வந்து நல்ல ஒரு அர்த்தமுள்ள பாடிக்க என்ன கடவுள்கிட்ட மேலே அவர் வந்து தாகமுள்ளவர் மேலாம் தன்னுடைய ஆவியை ஊற்றுவார். அப்போ பிள்ளை நீங்கள் மேலே தாகத்தோடு இருப்பீங்களா? என்ன இப்போ உங்களோட மகள் பாருங்க. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே ஜீவநதியே என்னிடத்துல பொங்கி பொங்கி வாரமண்டு ஒரு ஆர்வத்தோட ஒரு தாகத்தோடு நீங்கள் கேட்கணும். என்ன ஆண்டவரே என்னிடத்துல வாரம், எனக்கு உதவி செய்யும், எனக்கு நல்ல பலத்தை தரும், எனக்கு படிக்கிறதுக்கு நல்ல ஞானத்தை தரும். வேதம் சொல்லுகிறது கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். கடவுள் கொடுக்குற ஞானம் அது பெரிய ஞானம். அந்த ஞானத்தும் பிள்ளைக்கு உண்டாயிருக்கணும்னு சொல்லிக்கொண்டு கடவுளுடைய கிருபை பிள்ளையோட வாழ்வில் இந்த பிறந்த நாளோட இன்னும் அதிகமாக பெருகணும், அந்த உணர்வு இன்னும் அதிகமாக உண்டாகணும்னு சொல்லிக்கொண்டு நாங்கள் எல்லோரும் கண்களை மூடி இந்த மாலை வேளையில் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமே. ஓகே பிதாவே, நாங்கள் உண்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். அப்பா, நாங்கள் உண்மை உயர்த்துகிறோம். அருமையான நல்ல மாலை வேலைக்காக உமக்கு நன்றின்னு சொல்கிறோம். இந்த இடத்துல நாங்கள் சகோதரமாக அப்பா உறவுகளாக ஒன்று கூட நீ கொடுத்த நல்ல கிருபைக்காக நல்ல தயவுக்காக இந்த நல்ல நேரத்துக்காக உமக்கு நன்றி. கடந்து வந்த நாட்கள் எல்லாம் அப்பா இந்த மகளை நீ கண்மணி போல பாதுகாத்து வந்திருக்கிறீர். இந்த குடும்பம் விசேஷமாக நீர் அறிந்து கொள்வதற்கான கண்களை நீர் திறந்திருக்கிறீர். அப்பா, நீர் ஒளியான தேவன். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லியிருக்கிறப்பா. இந்த ஜனங்கள் மறுபடியுமாக உம்முடைய வெளிச்சத்தில் காண நீ கொடுத்த நல்ல கிருபைக்காக இரக்கத்துக்காக உமக்கு நன்றின்னு சொல்கிறோம். விசேஷமாக இந்த குடும்பத்தின் மேல் உம்முடைய அன்பு, உம்முடைய இரக்கம், உம்முடைய தயவு இருப்பதற்காக உமக்கு நன்றி. இந்த மகளுடைய இந்த 15வது பிறந்த நாளில் கூடவே நீர் இருந்து கரம் பிடித்து நடத்துவீராகப்பா. பிள்ளை கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம்னு சொல்லியிருக்கிறப்பா. உமக்கு பயப்படுகிற பயம் உம்முடைய அன்பை கண்டுகொள்ளட்டும், உம்முடைய விருப்பங்களை கண்டுகொள்ளட்டும். உம்மிடத்தில் முதலாவது பிள்ளை தன்னை ஒப்பு கொடுக்கட்டும், உமக்காக வாழட்டும். நீர் கூடவே இடைபடுவீராகப்பா. வருகிற நாட்கள் எல்லாம் மகளோடு இடைபடும்.
வழிநடத்தும். நீ கூடவே இருந்து இந்த பிறந்த நாளோடு பெரிய ஒரு மாற்றத்துக்குள்ளாக உமக்குள்ளாக வாஞ்சியாக இருக்கட்டும். உம்முடைய நல்ல விருப்பங்களை நிறைவேற்றுத ஒரு மகளாக எழும்பட்டும். உமக்காக இந்த பிள்ளை அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு மகளாக இந்த பிறந்த நாளில் விசேஷமாக நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். உங்களுடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரட்டும். இந்த குடும்பம் சத்தியத்தை அறிந்து கொள்ளட்டும். நீரே மெய்யான தேவன் என்று அறிந்து கொள்ளட்டும். உமக்காக வாழட்டும். இந்த பிறந்த நாளோடைய ஆண்டவரே, நீ தான் என்னுடைய நல்ல மகளாக தாயின் கருவில் உருவாக முன்னமே நீ தெரிந்து கொண்ட தேவன், இந்நாள் வரை வழி நடத்தி வந்த தேவன், இந்நாள் வரை காத்து போஷித்து வைத்த தேவன், இனியும் அவளை நடத்துவீர் என்பதை நாங்கள் நம்புகிறோம், நாங்கள் விசுவாசிக்கிறோம். வருகிற நாட்களுடைய தேவைகள் எல்லாம் சந்தியும் ஆண்டவர். உம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி இவர்களுடைய குறைவுகள் யாவும் நிறைவாக்கப்படட்டும். உம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி சகல நன்மையும் உண்டாகிறட்டும். இந்த பிறந்த நாள் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். எல்லா துதிகன மகிமையை நாங்கள் உமக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். சந்தோஷமாக கேக்கல கட் பண்ணுவோம். எப்படிங்க தங்கச்சி? நீங்களே ரைட், ஓகே. பாட்டு பாடிப்பேன். வந்து தரேங்க நீ தரேங்க நீ. ரைட். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Tarangini. Happy birthday to you. வெளிச்சம் பிரகாசிக்கட்டுமா? இந்த பிறந்த நாளோட ஒளியெல்லாம் வீசட்டும். திடீர்னு மதியமா வெளிச்சம் கையெறிய பிள்ளைக்கு கை கொஞ்சம் தான் கிடக்கா நெருப்படி மாத்தி போட்டு என்ன மறந்து இல்லையோ இல்லாட்டி மருந்து வைக்க மருந்து தலையை சுத்துங்க. ஓகே அம்மா வாங்க 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 கேக்க வட்டி முதல்ல உங்க அம்மாக்கு அம்மா தங்கச்சியோட சத்தம்டா வீடியோ ஷேர் நீங்களும் சரியா? சரி, அம்மா செய்துட்டீங்களா? அப்பா அப்பாங்களாம் அண்ணா நீங்களும்மா பிரேக் அடிக்க என்ன கேக் பட்டு படுதில்ல இல்லையா? உள்ள வந்து மறக்கலாம் இருக்கு. பர்த்டே செலிப்ரேஷன் இருக்கு. உள்ள எதுவும் சொல்ல போறீங்க? அடுத்த வருஷம் உடம்பெல்லாம் வச்சு வளர்ந்து நல்லா படிப்புல முன்னேறி நல்லா சாப்பிடுவோம். நீங்களும் ஆமா தெரியுமா உள்ளது யாருன்னு தெரியுமா? தங்கச்சி தீர்த்துட்டா. ஓகே, தங்கச்சி தீர்த்துங்க. வா வாங்க பிள்ளை வாங்க வாங்க பிள்ளை கேக் தீர்த்துங்க. ஓ சரி சரி, நீங்க வாங்க. நீங்க தீர்த்துங்க தீர்த்துங்க சாக்லேட் அவன் வித்தியாசம் எப்பவும் வித்தியாசம் நம்பிக்கை நாள் தெரியுமா? வா அது புள்ள வா தங்கச்சி தீர்த்துங்க. அக்கா ரெண்டு ஒரே வயசு தான். ஒரே வயசா பிள்ளை கேத்து விடு. ஓகே, ரெண்டு பேருக்கும் ஒரே வயசு. கேக் தீர்த்துங்க. சரியா? ஓகே சந்த அம்மா அப்பா போயிட்டாங்க. சரி ஓகே. நம்ம தீர்த்தல நம்ம பிஸ்கெட் தீர்த்து விடுவோம். என்னது ஆடியா
சரி பிள்ளை சாப்பிடுங்க. இதெல்லாம் கேட்கல சாப்பிடு விளக்கடியா அப்படியே சாப்பிடுங்க. சரியா? ஓகே எல்லாரும். சரி அப்போ தங்கச்சி அப்போ வாங்க அம்மா வாங்க. சரி அப்போ தங்கச்சி எப்படி சந்தோஷமோ? சந்தோஷம். ஆனால் சின்ன கவலை என்ன அண்ணாவும் இருந்ததா இன்னும் சந்தோஷமாக இருந்திருக்கும். எதிர்பார்த்து நீங்கள் அப்படி ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் நடக்கும்ண்டு இல்லை என்ன சொன்னவங்க அம்மா? சாரி சொன்னோம். வேறு கேக் கட் பண்ணுற கதை எதுவுமே கதைக்கல என்ன. சரி அப்போ உண்மையாக வந்து அண்ணா வந்து காலையிலேயே சொன்ன விஷயம் நான் வந்தமாக மதியம் சாப்பிட்டது பிறகு நான் வெளிக்கூடணும்னு இருந்தேன். நான் எல்லாரும் வீட்டை உங்களோட வீட்டை எல்லாரும் தெரிந்த கொஞ்சம் பேர் ஆகல் இருக்கு அங்களுக்கு கண்டு அவங்களோட வீட்டெல்லாம் போகணுமென்று சொல்லியிருந்தது. அண்ணாவுக்கு திடீரெண்டு வேலை வந்தால அண்ணா போனால எனக்கு கார் அண்ணா கொண்டு போனால வர முடியாமல் போயிட்டு அப்போ சரியான்ட்டு நாளைக்கு வருவான்ட்டு இருந்தேன். நான் அண்ணா சொன்னார் காலையில் தங்கச்சி பர்த்டேன்னு சொல்லி நான் விஷ் பண்ணி போட்டு நான் ஸ்டேட்டஸ் கொடுத்தேன். ரிப்ளை ஒன்றும் இல்லை. அந்த கவலையெல்லாம் நான் நீ வந்த உடனே நான் விஷ் பண்ண அதுதான் என்னண்டு இந்த முறை அடுத்து காய்க்கலையோ? எல்லாரும் தெரியும் சில பேர் வேலைகள் இருக்கலாம் சம்டைம் மறந்துருக்கலாம். இல்லைண்டா அண்ணாவுமே வந்து எங்கேயோ போறண்டெல்லாம் காய்ச்சி வரேனே அதால் எங்கேயும் பலி கூட்டுட்டோ என்னமான்னு சொல்லி தெரியல. நாங்கள் காய்ச்சி எவ்வளோ நாளாக்கா அண்ணாவோட ஏன்டா பயங்கர விஷயம் எங்களோட தலைமையாக காய்ச்சி வந்துருந்தான்னு சொல்லி லிதியா குட்டி சத்தம் போடுவாங்க. அப்போ இன்னும் இதன்னு சொல்லி தெரியலை. அண்ணா வீடியோ பார்ப்பாங்க நிறைய பார்த்தா வந்து கவலைப்படக்கூடாது. சில நேரத்தில் வந்து எதுவும் வேலைகள் ஒரு சில என்ன சொல்கிறது எதிர்பாராத சம்பவம் நடந்து கவலையாக இருந்துச்சு. ஏன்னா அப்போ அண்ணா அதே மாதிரி அக்கா தங்கச்சி ஆக்கள் நீங்கள் பார்த்தா ஒரு கோலத்துக்காக எங்கள் தங்கச்சியோட சம்டைம் மறந்துருக்கலாம். மற்றபடி ஒன்றும் இல்லை என்று சொல்லிக்கொண்டு உண்மையாக வந்து எங்களுக்குமே சந்தோஷம். இன்றைய தினம் அதாவது எங்களோட புது வீட்டில் வந்து முதலாவது பர்த்டே கொண்டாட்டம் யாருக்குடா உண்டான்னு அண்ணா பொய்யண்ணாவுக்கு அடுத்து வந்து தங்கச்சி ஆகிற ஒரு கொண்டாட்டம் தான். சின்னதாண்டாலும் இங்கே வச்சு செய்கிற ஒரு ஃபங்க்ஷன் உண்மையாக சந்தோஷமாக இருக்குது. அதுவும் வந்து நீங்களுமே வந்து எங்கட குடும்பத்துக்குள்ளே உண்டாக வந்து இணைஞ்சதால் வந்து சந்தோஷம். அண்ணாவுமே வந்து சொல்லிவிட்டோம் தங்கச்சியால் கேக் கட் பண்ணிட்டு தான் அனுப்பணும் அப்படின்னு சொல்லி அண்ணா ஆர்டர் பண்ணால் நாங்கள் எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்போ வந்து ஐக்கினி அந்த இதங்க எடுத்துகிட்டு வாங்க இருக்கா. அப்போ அதாவது அண்ணா இப்போ பர்த்டே ஒரு கல்லில் 2 மாங்கான்ற மாதிரி நாங்கள் வரணுமென்று இருந்தது. வர்றது பிரச்சனை இல்லை. வந்தால் இப்போ தெரியும் தானே பயங்கர விஷயம் ஓட்டங்கள் பாட்டங்கள் எல்லா இடமும் போய்கொண்டு திரிகிறது வந்து பயங்கர ஒரு கஷ்டமாக இருக்குது. அதால் வந்து நான் வந்திருப்போம். இப்போ நீங்கள் வரலன்னு சொன்னால் நாங்கள் இப்படியே வந்திருப்போம். இருந்தாலும் வந்து அண்ணா வந்து ஆசைப்பட்ட ஒரு சில விஷயங்கள் வந்து என்னென்னு சொன்னால் கல்யாண வீட்டுக்கு நீங்கள் நான் சொல்லி வருவீங்களோ சொல்லாம் வருவீங்களோ? சொல்லாம் வருவீங்க. நான் அங்கால வரணும் உங்களோட கதையெல்லாம் கேட்கணும். அதாவது சொல்லாமலே வருவீங்க. அப்போ அது வந்து எங்களுக்கு தெரியுமேன்னு சொன்னால் நீங்கள் அந்த பால் காய்ச்சின அண்டைக்கு வந்து வந்தனீங்கன்னு நான் சொல்லாமலே வந்தனீங்க. அதே மாதிரி வந்து கல்யாண வீட்டுக்கும் வந்து நீங்கள் வரணுமென்று எதிர்பார்த்துனாங்க. நான் எதிர்பார்த்தாலுமே வந்து நான் வந்து ஆசைப்பட்டது கையில் வந்து கொண்டு தந்து உங்களை அழைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஆசையும் வந்து இப்போ காணாமல் போயிட்டு. காரணம் என்னன்னு சொன்னால் காரோட போயிட்டு போயிட்டு அப்போ அதால் வீட்டை வந்த இடத்துல இப்போ உங்களுக்கு விளங்குன சிச்சுவேஷன் காரோட போனால அண்ணா வந்து ஆசைப்பட்ட ஒரு விஷயம் வந்து அதாவது கல்யாண நாள் அண்டைக்கு வந்து அந்த அண்ணா மாப்பிள்ளைக்கும் பொம்பளையும் பார்த்துல அந்த 6 பிள்ளைகளே ஏதோ நிற்பாங்க நானே நிற்கிறதோ சம்திங் அந்த பூ அறிகிறதோ ஏதோ உண்டு. அப்போ அதுக்கு வந்து அண்ணா ஆசைப்பட்ட ஒரு விஷயம் எங்களில் ஒரு சில பிள்ளைகள் இருக்குது. இருந்தாலும் தங்கச்சியாக்கள் வந்து அந்த இடத்துல நிற்கணும்னு சொல்லி அண்ணா வந்து ஆசைப்பட்டவர். அது வந்து அவர் ஒரு நிறைய நாள் ஆசையாகவும் இருந்திருக்கலாம். ஏண்டா மருமகள் மாமான்னு சொல்லி பிள்ளையால் கூப்பிட்றால அண்ணாவோட ஒரு ஆசையும் வந்து அது தங்கச்சியாக்களும் வந்து நிற்கணும் அந்த இடத்துல என்று சொல்லி. ஏன்னு சொன்னால் ஒரு சிலர் வந்து யோசிக்கலாம். இப்போ நீங்களுமே யோசிக்கலாம் நாங்கள் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டேன் நாங்கள் எப்படி ஒரு நிகழ்வுக்கு வந்து நாங்கள் நிற்கலாமோ கொள்ளலாமான்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். அந்த ஒரு யோசனை வந்து இப்போ நாங்கள் எப்படி பழகிறனாங்கன்னு சொல்லி தெரியுந்தேன் உங்களுக்கு. அந்த வேலை அப்படி ஒரு இதை என்ன சொல்கிற வேற்றுமை பார்த்து நான் பழகிறேன் இல்லை. அந்த வேலை வந்து தங்கச்சி ஆக்களும் வந்து அந்த இடத்துல வந்து என்னது அது அம்மாவோட ஒரு சின்ன ஒரு கிஃப்ட் உண்டு. சரி ஓகே. அப்போ வந்து வேற்றுமை பார்த்து பழகக்கூடாதுன்றது இங்கெல்லாம் பவிஷ்மன்
வேற்றுமை பார்த்து பழகக்கூடாதுக்காக அண்ணா வந்து ஒரு சில அப்போ வந்து அந்த ஒரு அண்ணா வந்து ஏதோ உண்டு என்ன சாரியோ சம்திங் ஏதோ உண்டு தங்கச்சியாக்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி சொன்னவர். அதையை நான் தந்துட்டு வழி அனுப்புகிறேன்னு சொன்னால் உண்மையாக நிறைய விஷயம் கதைக்கெல்லாம் வெளியில் ஆட்டோ வெயிட் பண்ணு உண்மையாக அது ஒரு பயங்கர ஒரு அப்செட்டாக இருக்குது. அதையும் தந்துட்டு அனுப்புனா நீங்கள் கல்யாணத்தில் அண்டைக்கே வாங்க நேரத்துக்கு வர சொல்லுவோம். நான் ஒரு 2 நாள் 3 நாள் வந்து வேலையில் செய்யலாம் கொள்ளலாம்னு சொல்லி இருந்தாலும் தெரியுதா கொஞ்சம் தூரம் நீங்களும் அப்படி வரையில மாட்டா பிரச்சனை இல்லை வரலாமல் வந்து நின்றும் போகலாம் ஒரு பிரச்சனை இல்லை. அம்மாக்கள் நிற்கிறாங்க அதே மாதிரி நிறைய பேர் நிற்கிறாங்க வந்து நின்றும் போகலாம். அதனால அந்த அக்னியான் அடுக்க போயிருக்கான அந்த ஒரு இது அதையும் தந்து அனுப்புகிறோமா. தங்கச்சியில் பார்த்தேப்ப 10ஆம் மாதம் என்ன தங்கச்சிரத்துக்கும் ஒரு கவட்டுனாங்களோ அண்ணா இல்லை நினைக்கிறான். அப்போ 2 தரம் பட்டுனாங்க என்ன ஒருக்கா அண்ணாவோட ஒருக்கா அண்ணா யூரோப்பில் நிற்கிற டைம் நினைக்கிறேன். ரைட் ஓகேயா ரைட் அக்னி அண்ணா கொண்டு வரார் தங்கமான கிஃப்ட் அங்கே வாங்க அக்னி அண்ணா. இது என்ன மாதிரி பிளான் அக்னி? இது வந்து அந்த மணப்பெண்ணுக்கு பக்கத்தில் ஒரு 6 பேர் நிற்பாங்களா. ரைட் ஓகேயா அதுக்காக வந்து அண்ணாமே ஆசைப்பட்டாரு பிள்ளைகளை நிற்கணும்னு சொல்லி. அப்போ அந்த 6 பேரில் பிள்ளைகளும் 2 பேரா. அப்போ அதே மாதிரி 6 பேருக்கு ஒரே கலர் சாரி ஒரே கலர் மாடல் தான். ரைட் இப்போ அண்ணாமே சொல்லி ஆசைப்பட்டு இதை கொடுக்க சொன்னோம் கட்டாயம். அதனால இப்படி 6 மணிக்கெல்லாம் நிற்க நீங்கள் ரெடி ஆகிட்டா சந்தோஷம் தான் ஏன்னா பிள்ளையாள் 2 பேருக்கும் சாரியா சரியா பாப்போமே. ரைட் பிள்ளையாக்கள் வந்து கல்யாணத்துக்கு வந்து காலையிலே ஏர்லியாக வந்து வரணும் சரியோ வந்து ஒரே மாதிரி வந்து வடிவா நின்று சந்தோஷமாக நின்றுட்டு போகணும். காலையில் வந்தால் பின்னே தான் போகிறேன் சரியோ. இப்போ வந்து சொல்லி கோழிக்கெல்லாம் தீனுகளை கூட போட்டுட்டு வாங்க ஏன்னா கோழியெல்லாம் வேண்டிட்டு எல்லாம் செஞ்சுட்டா ஒன்றுமே வந்து பார்க்க டைம் இல்லாத இருக்குது. வருவோம் நாங்கள் எல்லாம் முடிச்சு கொண்டு வரதெல்லாம் வந்து வருவோம். அதாவது தங்கச்சி மாதிரி அண்ணாவுக்கு நேரத்துக்கு வரணும் சரியோ. ரைட் ஓகே அப்போ வந்து சந்தோஷம் உண்மையிலே வந்து நாங்களும் அதிகம் சந்தோஷப்படுறோம் இந்த டைமில் இடத்துல வச்சு கேக் கட் பண்ணோம். அதே மாதிரி நீங்களும் சந்தோஷப்படுங்கன்னு நினைக்கிறேன். என்ன என்ன சத்தமே வருது இல்லை இந்த இடத்துல நீங்கள் வந்து ஏதாவது சொல்ல விரும்பினா வந்து கேக் கட் பண்ணாங்கன்னு சொல்லி எப்படி நம்மளை விளங்கி இருக்கும் இப்படி செய்வாங்கன்னு சொல்லி இருந்தாலும் தெரியாது பிள்ளைக்கு தெரியும் அவங்களுக்கு பயங்கர சர்ப்ரைஸ். இது நாளுக்கு பார்த்தீங்கன்னா சொல்லி வச்சுருக்காங்க. அப்போ சரி இப்போ நாங்கள் வந்து கேக் கட் பண்ணோம் இந்த இடத்துல அண்ணாவும் இல்லை நீங்கள் உங்களோட வாயால் ஏதாவது சொல்லலைன்னா சொல்லுங்க. அண்ணாவும் வந்து நைட்டு பார்ப்பார்ல பிள்ளைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு அதான் கதை பேச்சு வளங்கள் அப்படி என்ன சொல்ல விரும்புறீங்க? தேங்க்ஸ். நீ வந்து முதல் கொஞ்ச நாள்ல பயங்கரமா கதைப்பா ஸ்டார்ட்ல ஆனால் இப்போ கதைகள் ஃபுல்லாக குறைஞ்சிட்டு அது உங்களோட அந்த என்ன சொல்கிறது ஏதாவது ஒன்று கதையை தேங்க்ஸ் வெறும் வார்த்தையால் சொன்னால் உங்களோட குரலை கூட கேட்குறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் தேங்க்ஸ் சும்மா சொல்லிவிடக்கூடாது. சாரி தரேன்னு சொல்லி அம்மா கூப்பிட்டவா தெரியாது எனக்கு. பர்த்டே கேக் கட் பண்ண தெரியாது. இல்லை சரி அப்போ ஃபுல்லாக வந்து வைக்கப்படுறா அவள் கதைப்பாள் 2 இந்த இடத்துல இப்போ அவளுக்கு கொஞ்சம் ஏதோ பொண்ணுகள் ஆக்கள் இருக்காங்க புது புது ஆக்கள் தானே. சரி அப்போ நிறைய காய்ச்சிட்டு இருக்க உண்மையா ஏன்டா எனக்கு மைண்டில் ஓடிட்டு இருக்கிறது ஆட்டோ வெயிட் பண்ணுது. சந்தோஷம் போயிட்டு வாங்க. அப்போ கல்யாணத்துக்கு அம்மா எல்லாரும் நேரத்துக்கு வரணும் வந்தால் ஃபுல்லாக நின்று எல்லாம் இது செஞ்சுட்டு தான் போகணும் சரியா. ரைட் ஓகே இருந்தாங்க சந்தோஷம். அப்போ போயிட்டு வாங்க சரியா. ஏன்னா கேக்கை கொண்டு வரீங்களா? இல்லை அது பிள்ளையால் சாப்பிடுவாங்க. நீங்க கேக்க அந்த பாக்ஸங்கடா பறந்து ஓடும் அது சரி கையில வச்சிருப்பீங்க நீ கையில கொண்டு போக வச்சிருக்க மாட்டீங்களோ? அப்ப இங்க சாப்பிடு பிடிக்க வெளிய பொடி சரி அப்ப சரியா நேரா சந்திப்போம் மீண்டும் சரியா போயிட்டு வாங்க என்ன. ஓ சந்தோஷம் போயிட்டு வாங்க அப்புறம் சந்திப்போம். அங்கிள் நெத்திரி ஏரியா பாருங்க ஆட்டோக்கார அங்கிள் எங்கடா பால் விட்டு போட்டு போய்த்தோ ஃபோன் நம்பர் இருக்கா அடிங்க இருக்கா பாவண்டாப்பா அந்த மனுஷனும் என்ன செய்கிற சில டைம் இல்லை அப்படி தான். அடிச்சு பாருங்க இது வழியா நிற்குமா இல்லைங்க என் பிளேண்டி பிடிக்க போயிட்டாரு வரியா பெப்சியோட தேடுனால காணலையே. என்ன வாராமோ சரியா ஆட்டோ வந்துட்டு போயிட்டு வாங்க என்ன. ஓ வாரீங்களா டக்குண்டு வாங்களா ஆள் கார்டன் டிரைவர் விளாங்கடா
என்ன சிரிக்கிற கார்டன் டிரைவர் வரோம். கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லுங்களா மாவண்ணா. வா வா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஆளோண்டு வருது, அவளை வழி அனுப்புறேன். நானும் நான் வந்து வெயிட் பண்ண சொல்லியிருக்கேன், என்னன்னு சொல்லி தெரியலவா. எங்க வாண்ணா கருமைய கடை கிஃப்ட் தாப்பா, பர்த்டே கிஃப்ட். சரி ஓகே, அவங்களோடும் ரைட். ஓ சரியா, சரியா போய்த்தோம். பாய். ரைட் ஓகே, பாய் பாய்.